ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டுக்கடலை லட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டுக்கடலை லட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ லீவில் வந்து குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு, ஒரு கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. அரை கப்பு சீனி எடுத்துக்கோங்க. 5 முந்திரி, ஒரு 4 பாதாம், 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜீனி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு மழை இருக்கும். அதுதான் இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டோம்னா ஒரு மழை அவ்வளோதான். நம்ம இது போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதை இதுலயே நம்ம பொட்டுக்கடையும் போட்டுக்கலாம். இதில் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பக்கம் திருப்பி நல்லா மசஞ்சிடும். இதை ஒன்றும் சும்மா ஜெலிக்கலாம் வேண்டியதில்லை. இன்னொரு சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக கட்டிச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சதெல்லாம் கொட்டிக்கலாம். இதில் நெய் போட்டு இதை நல்லா நம்ம பசஞ்சுக்கணும். நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். லிமிட்டாக 2 ஸ்பூனே போதும். அது கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இது ஏன்னா கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது ஏன்னாங்க அவ்வளோதான். சர்க்கரை வந்து இது நிறுத்திட்டேன் நான். அதிகமாக இருக்குதுன்னுட்டு கம்மி பண்ணிக்கிறேன் நீங்கள் சர்க்கரை கூட. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு உருட்டை வரும். ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி விட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்க, இதை உடச்சி பார்த்தாலும் நல்லா பாருங்க. அவ்வளோதான். நல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க. இது வந்து 5 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் வேலையே இல்லை. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.